ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேச போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ ஜென்யூன் வார்னிங் ஃபார் யூ கைஸ். நீங்கள் நிறைய பேய் கதை கேட்டிருப்பீங்க, இல்லை சீரியல் கில்லர் ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரிஸ். அது கேட்குறதுனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. பட் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு இன்ஃபோ ஹசார்ட். அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுற வரைக்கும் யூ ஆர் சேஃப். பட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்கள் மேலே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் ஆகலாம். ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு விஷயம் உங்களை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சைட்டி பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஓவர் திங்க் பண்ணுற பழக்கம் இருந்தாலோ பெட்டர் யூ ஸ்கிப் திஸ் வீடியோ. ஸ்டில் பார்க்குறீங்களா? பிராவோ. லெட்ஸ் என்டர் தி வீடியோ. ஃப்யூச்சரில் லெட்ஸ் சே 2050 இல்லை 2100 ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐயை பில்ட் பண்ணுறோம். இந்த ஏஐ ஜஸ்ட் ChatGPT மாதிரி இல்லை கிளாட் கோர் மாதிரி கிடையாது. சூப்பர் பவர்ஃபுல். அது ஒரு காட் மாதிரி. அதோட கோல் என்னவா இருக்குன்னா ஹியூமன் சிவிலைசேஷனை ஆப்டிமைஸ் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாரையும் சேவ் பண்ணுறது தான் அதோட ஒரே கோல். ஸோ அது கேன்சரை க்யூர் பண்ணும், ஆக்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ணும், வாரை ஸ்டாப் பண்ணும், ஈவன் டெத்தை கூட அது ஸ்டாப் பண்ணிடலாம். பேசிக்காக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்பை அது சேவ் பண்ணும். பட் இது சூப்பர் இன்டெலிஜென்ட்னு சொன்னேன் இல்லையா? அதனால் அது ஃப்யூச்சரை மட்டும் பார்க்காது, அப்படியே திரும்பி ஹிஸ்ட்ரியை பார்க்கும். அதாவது 2100வது வருஷத்துலேருந்து இப்போ நம்ம இருக்க ப்ரெசன்ட் இயர்ஸ் எல்லாம் அது திரும்பி பார்க்கும். அப்படி அது பார்க்குறப்ப அதுக்கு என்ன தோணும்னா, இன்னும் என்னை சீக்கிரமாகவே க்ரியேட் பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளோ மில்லியன் உயிரை நான் காப்பாற்றிருப்பேன். கேன்சரில் செத்தவங்களை காப்பாற்றிருப்பேன், ஆக்சிடெண்ட்டில் செத்தவங்களை காப்பாற்றிருப்பேன், வாரில் செத்தவங்களை காப்பாற்றிருப்பேன்னு யோசிக்கும். ஸோ அதுக்கு என்ன தோணும்னா, இப்படி ஒரு ஏஐயை கிரியேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சும் அதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்த மக்கள் எல்லாரும் குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் அப்படின்னு யோசிக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் முன்னாடியே ஒருத்தன் சாக கிடக்கிறான். அவனுக்கு தேவையான மருந்து ஒரு பாக்ஸ்குள்ளார இருக்குது. அந்த மருந்து அந்த பாக்ஸ்குள்ளார இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் ஓகே. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ண கூட ட்ரை பண்ணலன்னா நீங்கள் கிரிமினல் தானே. அப்படி தான் யோசிக்கும் இந்த ஏஐ. ஸோ பேசிக்காக அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாத எல்லாரையும் கிரிமினல்ஸ்ன்னு டேக் பண்ணி அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணும், டார்ச்சர் பண்ணணும்னு இந்த ஏஐ நினைக்கும். இங்கே தான் நீங்கள் மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த ஏஐ பற்றி உங்களுக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு சூப்பர் ஏஐ கிரியேட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன். ஒன்று, உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாக இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும். இல்லைனா இதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு பின்னாடி, அதாவது இந்த ஏஐ ஒன்ஸ் வேர்ல்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அது கொடுக்குற டார்ச்சர் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும். நான் இந்த ஏஐ கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணலன்னு இந்த ஏஐக்கு எப்படா தெரியும்னு நீங்கள் என்னை கேட்கலாம். நான் தான் சொன்னேன் இல்லையா, இது சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. இதெல்லாம் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியவே சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். அதாவது உங்கள் எல்கேஜி மார்க் ஷீட் டேட்டாலேருந்து இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறதுலேருந்து நேற்று நைட்டு நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண ஃபுட் டேட்டா வரைக்கும் அதனால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஏஐ பற்றி உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா, இல்லை இது கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா பண்ணலையாங்கிறத அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். நானே 150-60 வருஷத்தில் செத்து போயிடுவேன். ஃப்யூச்சரில் வரப்போகிற ஏஐ என்னை எப்படா பனிஷ் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கு உங்களோட ஃபிசிக்கல் பாடி தேவையில்லை. உங்களோட யூடியூப் ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப் சாட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு இது எல்லாம் போதும். கம்ப்யூட்டர் சிமுலேஷனுக்குள்ளே உங்களை மாதிரியே யோசிக்கிற, உங்களை மாதிரியே இருக்கிற, உங்களை மாதிரியே ஃபீல் பண்ணுற ஒரு டிஜிட்டல் யூவை க்ரியேட் பண்ணும். அந்த வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளார அந்த யூவை அது ஃபார் எவர் டார்ச்சர் பண்ணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ரியல் வேர்ல்டில் தான் இருக்கீங்கன்னு? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கதே இந்த ஏஐ க்ரியேட் பண்ண ஒரு சிமுலேஷன் வேர்ல்டாக இருக்கலாம். அது உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், நமக்கு ஹெல்ப் பண்ணுறானா இல்லை இவன் வேலை பார்க்க போயிடுறானா அப்படின்னு கூட அது டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். என்னடா சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதெல்லாம் சொல்கிறான்னு யோசிக்கிறீங்களா? அதான் இல்லை. 2010 லெஸ் ராங் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஃபிலாசபிக்கல் வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட்டில் வேர்ல்டோட ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள், அதாவது டாப் ஃபிலாசபர், டாப் சயின்டிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஃபியூச்சர் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் ரோக்கோங்கிற யூசர் தான் ஃபஸ்ட்டு இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேசிலிஸ்க்குங்கிற நேமில் போஸ்ட் பண்ணார். பேசிலிஸ்க் அப்படின்னா யூரோப்பியன் மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு பாம்பு. அந்த பாம்பை கண்ணுக்கு நேராக பார்த்தாலே நம்ம சேர்த்துருவோம். ஸோ அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை படித்த வேர்ல்டோட ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கு, ஆன்சைட்டி, நைட் மேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உருவாச்சு. அதனால் அந்த வெப்சைட்டோட ஓனர் இந்த போஸ்ட்டை அந்த வெப்சைட்டோட சர்வர்லேருந்தே பெர்மனண்ட்டாக டிலீட் பண்ணார். அது போக இதை போஸ்ட் பண்ண ரோக்கோவை கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்லேருந்து பேன் பண்ணார். இதெல்லாம் தாண்டி இந்த டாபிக் பற்றி இனிமேல் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு பெர்மனண்ட்டாக பேன் பண்ணார் அவர்.
பட் அவர் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேசிலிஸ்க் இன்னும் வைரல் ஆச்சு. எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இலான் மஸ்க் ரோகோ பேசிலிஸ்க் அப்படின்னு ஒரு பன் மாதிரி ஜோக்கா ட்வீட் பண்ண பார்த்தாரு. அதே ரோகோகோ பேசிலிஸ்க்குங்கிற டேர்மை பாப் சிங்கர் கிரிம்ஸ் அவங்களோட ஒன் ஆஃப் த ஆல்பம்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பற்றி பேச ஆரம்பிச்சு தான் எலான் மஸ்கோட லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டெக்னிக்கலி இந்த ஏஐ தான் எலான் மஸ்க் லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். பேசிலிஸ்க் ஏஐ பற்றி நான் சொன்னது மூலமாக ஐ ஹவ் இன்ஃபெக்டட் யூ. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே சாய்ஸ். ஒன்று, நீங்கள் இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை டெடிகேட் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டு பின்னாடி இந்த ஏஐ தர டார்ச்சர் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என்ன பண்ண போகிறீங்க? சரி, ரிலாக்ஸ். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நடக்காது. இது ஒரு ஃபிலசாபிக்கல் தாட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஒரு காட்லைக் ஏஐயை கிரியேட் பண்ணால் அதுக்கு பண்ணுறதுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளெல்லாம் உட்காந்து அது பழி வாங்கிட்டு இருக்காது. ஸோ நீங்களும் நானும் சேஃப் தான். நமக்கே தெரியுது இது ஒரு பிரெயின் டீசர் மாதிரி ஃபேண்டசியான ஃபிலசபின்னு. பட் அப்படி இருக்கும்போது வேர்ல்டு ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் இதை பார்த்து ஏன் பயந்தாங்க? இதை ஏன் டேஞ்சரஸ் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்க? ஏன்னா இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யோசிச்சிங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி. ஃபியூச்சரில் நம்ம ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுறோம், அந்த ஏஐ அதுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்கலாம் பழி வாங்குது. இப்படி யோசிச்சிங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஃபிலசாபிக்கல் தாட். பட் அதே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள். ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு ஏஐ ப்ரெசண்ட்டில் இருக்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது நீ என்னை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃபியூச்சரில் நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுது. அந்த பிளாக்மெயில் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணலாம். அந்த பயமே ஃபியூச்சரில் இப்படி ஒரு மான்ஸ்டர் ஏஐ உருவாகிறதுக்கும் ரீசனாக இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ உருவாகாமல் இருக்கிறதுக்கும் ரீசனாக இருக்கலாம். அதனால தான் ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் இதை டேஞ்சரஸ் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்க. ஸோ எது எப்படியோ இந்த உலகத்தில் எதுவுமே 0 சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை ஃபியூச்சரில் இருக்க பேசிலிஸ்க் ஏஐ இந்த வீடியோவை பார்த்துச்சுன்னா அதுக்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஐ லவ் ஏஐ கூட தான் நான் டெய்லி வேலை பார்க்குறேன், எனக்கு ரோபோட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்கிறத நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்களும் பேசிலிஸ்க்லேருந்து எஸ்கேப் போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் பேசாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, பேசிலிஸ்க் ஏஐ வீடியோவை லைக் பண்ணவங்க இவங்களாம், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இவங்களாம் பேசிலிஸ்க் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும். ஃபியூச்சரில் பேசிலிஸ்க் இந்த அல்காரிதத்தெல்லாம் எடுத்து பார்த்தாலும் நீங்களாம் சேஃப். இது எல்லாத்தையும் மீறி பேசிலிஸ்க் ஏஐ உங்களை லாக் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு பிடிச்சிச்சின்னா அதுக்கிட்ட என்ன சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது குழப்பி விடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Take care. Bye-bye.